வணக்கம் நண்பர்களே. இன்று மதுரை உயர்நீதிமன்றம் 12/4/2024 வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த வழக்கின் தீர்ப்பை நீதியரசர் வடமலை அவர்கள் தான் வழங்கியிருக்கிறார். இந்த வழக்கில் பல முக்கியமான சங்கதிகளை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கே தெரியாத நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நாம் நிறைய பேர் இது போன்ற பிரச்சனைகள் சம்மந்தப்பட்ட வழக்குகளை நடத்திக்கிட்டு இருப்போம். அவங்களுக்கு இந்த வழக்கு தீர்ப்பு கட்டாயமாக உதவும். இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, வேறு ஒருவர் பெயரில் உள்ள முத்திரைத்தாளை நாம் பயன்படுத்தி ஒரு டாக்குமெண்ட்டை தயாரித்து ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முடியுமா, அடுத்தவன் பேரில் உள்ள ஸ்டாம்பை நாம் பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஒத்தி அடிப்படையில் கொடுக்கப்பட்ட கடனை தீர்ப்பதற்கான கால வரையறை என்ன, ஒத்தியை மீட்பதற்கு லிமிட்டேஷன் என்ன, ஒத்தியில் இவ்வளவு நாளுக்குள்ளே நீ கடனை செலுத்தணும்னு சொல்லியாச்சுன்னா எவ்வளோ நாள் லிமிட்டேஷன், ஒருவேளை ஒத்தியில் டைம் பீரியடே இல்லை அப்படின்னா எத்தனை கால லிமிட்டேஷன், அந்த லிமிட்டேஷன் எப்போ தொடங்கும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பல முக்கிய தீர்ப்புகளை இந்த வழக்கில் சுட்டி காட்டியிருக்காங்க. காவல் நிலையத்தில் நாம் கொடுக்கும் ஒப்புதல் வாக்கு மூலம் செல்லுமா அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு டிஸ்பியூட் சிக்னேச்சரை, அதாவது ஒரு ஆவணத்தில் கண்ட பிரச்சனைக்குரிய கையொப்பத்தை நீதிமன்றமே ஒப்பிட்டு பார்க்கலாமா அப்படிங்கிற பல விஷயங்களை இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சுவாரஸ்யமான தீர்ப்பும் கூட. நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் செல்வமுத்துக்குமார், பிரதிவாதி பேர் கிருஷ்ணன். இப்போது அந்த வாதியான செல்வமுத்துக்குமார் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறாரு. அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த வழக்கில் கண்ட சொத்து பிரதிவாதிக்கு பாதிக்கப்பட்டது. பிரதிவாதி 22/1/2000 என்கிட்ட இருந்து ரூபாய் 1.5 லட்சம் கடனாக பெற்றுக்கொண்டு வட்டிக்கு ஈடாக இந்த வழக்கு சொத்தின் அனுபவத்தை எங்கிட்ட கொடுத்து என் பெயருக்கு ஒரு பதிவு செய்யப்படாத ஒத்தி ஆவணத்தை எழுதி கொடுத்தாரு. அப்படி எழுதி கொடுத்த காலத்தில் இருந்து இந்த வழக்கு சொத்து ஒத்தி அடிப்படையில் என்னுடைய அனுபவத்தில் இருக்குது. நான் அதன் பிறகு அசல் கடன் ரூபாய் 1.5 லட்சத்தையும் திருப்பி செலுத்த பல முறை பிரதிவாதிகிட்ட கேட்டேன். அவரும் கூடிய விரைவில் செலுத்தி விடுவதாக கூறிய காலதாமதப்படுத்திக்கிட்டே வந்தார். இதனால் எங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டுச்சு. இதனால் என் தந்தை மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் அளித்தார். அந்த புகாரை மாவட்ட ஆட்சியர் மேல் நடவடிக்கைக்காக காவல்துறை அதிகாரிகளுக்கு அனுப்பினார். அதன் பேரில் நாங்கள் 2 பேருமே காவல்துறை விசாரணைக்கு ஆஜரானோம். விசாரணைக்கு ஆஜரான பிரதிவாதி என்கிட்ட ரூபாய் 1.5 லட்சம் கடனாக பெற்றுக்கொண்டதை ஒப்புக்கொண்டு காவல் நிலையத்தில் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாரு. மேலும் கடனை 22/1/2005 திருப்பி செலுத்தி விடுவதாக கூறி என் பெயருக்கு ஒரு கடிதமும் கொடுத்தாரு. ஆனால் அவர் ஒப்புக்கொண்டபடி என்கிட்ட பணத்தை செலுத்தலை. நான் பணத்தை திருப்பி பெறுவதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் எதுவும் எனக்கு பலன் அளிக்கலை. அதனால் நான் கடனை திருப்பி கேட்டு 18/10/2006 என் வக்கீல் மூலமாக பிரதிவாதிக்கு நோட்டீஸ் விட்டேன். அந்த நோட்டீஸை பெற்றுக்கொண்ட பிரதிவாதி எனக்கு ஒரு பதில் நோட்டீஸ் விட்டார். அந்த பதில் நோட்டீஸில் கண்டுள்ள விஷயங்கள் உண்மை இல்லை. அதனால் என்கிட்ட பெற்ற கடன் தொகை ரூபாய் 1.5 லட்சத்தையும் செலுத்த பிரதிவாதிக்கு உத்தரவிடணும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் செய்கிறாரு. அப்போ வாதி போட்டிருக்கிற வழக்கு ரெக்கவரி ஆஃப் மணி. இந்த வழக்கிற்கு பிரதிவாதி ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வாதியின் வழக்கு பொய், நான் ரூபாய் 1.5 லட்சம் கடன் வாங்கியதாகவும் அதற்கு ஆதரவாக வழக்கு சொத்தை பொறுத்து ஒரு ஒத்தி ஆவணம் எழுதி கொடுத்ததாகவும் வாதி சொல்கிறது உண்மை இல்லை. வாதியும் அவரது தகப்பனாரும் சேர்ந்து போலியாக ஒத்தி ஆவணத்தை ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ஒத்தி ஆவணத்தில் கண்ட கையெழுத்து என்னுடைய கையெழுத்து இல்லை. இந்த வாதி சொல்வது போல் நான் காவல்துறையில் எந்த ஒப்புதல் வாக்குமூலமும் கொடுக்கலை. அதே போல் வாதி பேருக்கும் நான் எந்த கடிதமும் கொடுக்கலை. பதிவு செய்யப்படாத ஒத்தி ஆவணத்தின் அடிப்படையில் வாதி தாக்கல் செஞ்சிருக்கும் இந்த வழக்கு செல்லாது. உண்மையிலேயே வாதி ஒரு வாடகைதாரர், நான் சொத்தின் உரிமையாளர். வாதி என்கிட்ட ஒரு 5000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டு
மாதம் 1000 ரூபாய்க்குன்னு சொல்லி பேசி அந்த என்னுடைய சொத்தில் அவர் வாடகைக்கு தான் குடியிருக்கிறாரு. என் மீது கொடுக்கப்பட்டது வந்து பொய் புகார். காவல்துறையில் வந்து என்னை மிரட்டினாங்க. அதனால் நான் வாதிக்கும் என் அப்பாவுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் வக்கீல் நோட்டீஸு விட்டிருக்கேன். 2வது வாதிக்கு இந்த வழக்கை தாக்கல் செய்வதற்கான லிமிட்டேஷன் இல்லை. அதனால் நீங்கள் வாதியினுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாரு. நீதிமன்றம் இஸ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க. வாதி தரப்பில் 3 விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க. 7 டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது. வாதியின் குறுக்கு விசாரணையின் போதே பிரதிவாதி 2 டாக்குமெண்ட்டை குறியீடு பண்ணிடுறாரு. அதுபோல் பிரதிவாதி தரப்பில் 2 விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க. 8 டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுது. என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. என்ன கிரவுண்டில் டிஸ்மிஸ் பண்ணுறாங்கன்னா, முக்கியமாக வாதிக்கு வழக்கை தாக்கல் செய்வதற்கான லிமிட்டேஷன் இல்லை. ஒத்தி ஆவணம் வந்து 2000 இருக்குது. ஆனால் இவர் 3 வருஷத்துக்குள்ளே வழக்கு போட்டிருக்கணும். ஆனால் இவர் 3 வருஷத்துக்குள்ளே வழக்கு போடாததுனால அவருக்கு லிமிட்டேஷன் கிடையாது அப்படின்னு ஒரு கிரவுண்டில் சொல்கிறாங்க. அடுத்த கிரவுண்டு, இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு 25 படி காவல்துறையில் கொடுக்கும் ஒப்புதல் வாக்குமூலத்தை ஒரு சாட்சியமாக ஏற்க முடியாது அப்படிங்கிற ஒரு கிரவுண்டும் சொல்கிறாங்க. அதுபோக வாதி சட்டப்படி அவருடைய வழக்கை நிரூபிக்கலை. அதுபோக ஸ்டாம்ப் பேப்பர் வந்து பாளையங்கோட்டையில் வாங்கியிருக்கு. வாங்கினவர் வந்து மதுரையில் இருக்கிறாரு. அந்த ஆவணத்தில் இந்த ஒத்தி ஆவணம் எழுதப்பட்டிருக்கிறதுனால அந்த ஒத்தி ஆவணத்தை வாதி நிரூபிக்கவில்லை அப்படிங்கிற கிரவுண்டுகளில் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. இதனை எதிர்த்து வாதி வந்து ஃபஸ்ட் அப்பீல் பண்ணுறாரு. ஃபஸ்ட் அப்பீலும் டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது. அதனை எதிர்த்து வாதி வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் 2வது மேல்முறையீடு பண்ணுறார். இரு தரப்புலையும் மிக கடுமையான வாதத்தை வைக்கிறாங்க. நீண்ட நெடிய வாதத்தை வைக்கிறாங்க. பல முன்தீர்ப்புகளை சுட்டி காட்டுறாங்க. குறிப்பாக வாதி தரப்பில் என்ன வாதத்தை வைக்கிறாங்க அப்படின்னா, பிரதிவாதி 1.5 லட்சம் கடனாக பெற்றுக்கொண்டு வட்டிக்கு ஈடாக வழக்கு சொத்தை அனுபவித்து கொள்ள வேண்டும் என்று கூறி ஒரு ஒத்தி ஆவணத்தை எழுதி கொடுத்துருக்கிறாரு. அந்த ஒத்தி ஆவணம் பதிவு செய்யப்படலை. இருப்பினும் பதிவு செய்யப்படாத ஆவணத்தை துணை நோக்கங்களை நிரூபிப்பதற்காக பயன்படுத்தலாம். இந்த ஒத்தி ஆவணத்தை வச்சு இந்த வழக்கு சொத்தை பொறுத்து நாங்கள் எந்த பரிகாரமும் கேட்கலை. நாங்கள் பணம் கடன் கொடுத்ததை நிரூபிக்க அதை தான் துணை நோக்கம்னு நாங்கள் சொல்கிறோம். அந்த துணை நோக்கமான பணம் கொடுத்ததை நிரூபிப்பதற்காக இந்த பதிவு செய்யப்படாத டாக்குமெண்ட்டை நாங்கள் வந்து கோர்ட்டில் மார்க் பண்ணியிருக்கோம். அதன் மூலமாக சாட்சிகளை விசாரிச்சிருக்கிறோம். அதனால் ஒத்தி ஆவணத்தை நாங்கள் சட்டப்படி நிரூபித்தும் கீழமை நீதிமன்றம் வந்து எங்களுடைய வழக்கை ஏற்றுக்கொள்ளவில்லை. 2வது டிஸ்பியூட்டு சிக்னேச்சரை ஒப்பிட்டு பார்ப்பதற்கான அதிகாரம் இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு 73 படி நீதிமன்றத்துக்கு இருக்கும் பொழுது நான் வந்து தனியாக அந்த எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்கு பெட்டிஷன் போட்டு தான் அதை நிரூபிக்கணுங்கிற அவசியம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 7 தீர்ப்பை சுட்டி காட்டி வாதாடுறார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பிரதிவாதி தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்கிறாரு, ஒத்தி ஆவணமே போலி ஆவணம். இந்த வாதியினுடைய தகப்பனார் வந்து வருவாய்த்துறையில் பணியாற்றாரு. அதனை பயன்படுத்தி ஒரு பழைய ஸ்டாம்ப் பேப்பரை வாங்கி என் கையெழுத்தை போலியாக புனைந்து அதை ஃபோர்ஜரியாக தயார் செஞ்சு வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. வாதி ஒரு டெனண்ட்டு தான். 2வது வாதியோட ஒத்தி ஆவணம் வந்து பதிவு செய்யப்படலை. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் செக்ஷன் 17 பிரகாரம் 1 வருஷத்துக்கு மேற்பட்ட இருக்கக்கூடிய வாடகை சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டும். இங்கே பதிவு செய்யப்படலை. 2வது வாதி வந்து அவருடைய வழக்கை நிரூபிக்கவும் இல்லை. முக்கியமாக வாதியினுடைய வழக்கு லிமிட்டேஷனில் அடிபடுது. லிமிட்டேஷன் ஆர்டிக்கல் 19 படி ஒத்தியில் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளை நிர்ணயித்திருந்தால் அந்த என்னைக்கு அந்த நாள் முடியுதோ அதிலிருந்து 3 வருஷத்துக்குள்ளே வழக்கு போட்டிருக்கணும். ஆர்டிக்கல் 19 பிரகாரம் ஒருவேளை ஒத்தியில் நாள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்றால் என்னைக்கு அந்த ஒத்தி ஆவணம் எழுதி கொடுக்கப்பட்டதோ அதுலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே வழக்கு போட்டிருக்கணும். இது ஆர்டிக்கல் 29 பேசுது. அதனால் வாதி வந்து 3 வருஷத்துக்குள்ளே வழக்கு போட்டிருக்கணும். நாங்கள் 3 வருஷத்துக்குள்ளே வழக்கு போடலை. அதனால் வாதிக்கு வழக்கை தாக்கல் செய்வதற்கான உரிமையே இல்லை. வாதியுடைய வழக்கு பியூர்லி லிமிட்டேஷனில் அடிபடுது அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக வாதி என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு ஆர்டிக்கல் 19ஓ 29ஓ பொருந்தாது. எனக்கு ஆர்டிக்கல் 62 தான் பொருந்தும். ஆர்டிக்கல் 62 பிரகாரம் வழக்கை தாக்கல் செய்வதற்கான காலவரையறை வந்து 12 வருஷம். நாங்கள் 12 வருஷத்துக்குள்ளே போட்டுட்டோம்.
ஆர்டிகல் 19 21 எங்களுக்கு பொருந்தாது, 3 வருஷம் எங்களுக்கு லிமிட்டேஷன் கிடையாது, எங்களுக்கு 12 வருஷம் தான் லிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லி அவர் வாதாடுறாரு. என்டையர் வாதங்களையும் நீதிமன்றம் கேட்குறாங்க. இந்த வழக்கில் ஹைகோர்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பதிவு செய்யப்படாத ஒத்தி ஆவணத்தின் அடிப்படையில் கடனை கேட்டு வாதி வழக்கு போட்டிருக்கார். அந்த ஒத்தி ஆவணத்தை துணை நோக்கங்களை நிரூபிப்பதற்காக வாதி பயன்படுத்தியிருக்கிறாரு. அப்படி பயன்படுத்தியிருப்பது சரிதான். ஏன்னா அந்த ஒத்தி ஆவணத்தின் அடிப்படையில் வழக்கு சொத்தை பொறுத்து அவர் எந்த பரிகாரமும் கேட்கல. அந்த ஒத்தி ஆவணத்தின் அடிப்படையில் கடன் கொடுக்கப்பட்டதை நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிற துணை நோக்கத்தை நிரூபிப்பதற்காகத்தான் அந்த டாக்குமெண்ட்டை பயன்படுத்தியிருக்காரு. அது சரிதான். ஆனால் அந்த ஒத்தி ஆவணம் போலியாக தயார் செய்யப்பட்டது அப்படிங்கிறது பிரதிவாதியினுடைய முக்கிய எதிர்ப்பு வாதம். பிரதிவாதி சம்மந்தப்பட்ட ஒத்தி ஆவணமே போலியானது, அதை மோசடியாக தயார் பண்ணியிருக்காங்க, அதில் கண்ட கையெழுத்து என்னுடைய கையெழுத்தே இல்லைன்னு சொல்லும் பொழுது சம்பந்தப்பட்ட ஒத்தி ஆவணத்தை வைத்து யார் வழக்கு போட்டிருக்கிறாரோ அவர் தான் அவருடைய வழக்கை முதன்மையாக நிரூபிக்கணும். இந்த வழக்கில் ஒத்தி ஆவணத்தின் அடிப்படையில் வாதி வழக்கு தாக்கல் செஞ்சிருப்பதனால அந்த ஒத்தி ஆவணம் உண்மையான ஆவணம் அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு வாதிக்கு இருக்குது. ஒத்தி ஆவணத்தை பார்த்திங்கன்னா, ஒத்தி ஆவணம் வந்து பாளையங்கோட்டையைச் சேர்ந்த முத்துகிருஷ்ணன் என்ற முத்திரைத்தாள் விற்பனையாளரிடம் வாங்கப்பட்டிருக்கு. அந்த ஸ்டாம்ப் பேப்பர் யார் பேரில் இருக்குது அப்படின்னா, மதுரையைச் சேர்ந்த மணி அப்படிங்கிற ஒரு பேரில் இருக்குது. அப்போது ஸ்டாம்ப் பேப்பர் விற்றவர் பாளையங்கோட்டையை சேர்ந்த முத்துகிருஷ்ணன். அது யாருக்கு விற்கப்பட்டதுன்னா, மதுரையைச் சேர்ந்த மணி என்பவருக்கு விற்கப்பட்டது. இந்த வழக்கில் கண்ட வாதியும் பிரதிவாதிகளுக்கும் இருக்கிற ஏரியா எதுன்னா சிவகங்கை. 2 பேரும் சிவகங்கையை சேர்ந்த ஏரியாவில் வசிக்கும் பொழுது பாளையங்கோட்டையில் போய் முத்திரைத்தாளை வாங்கி மதுரையை சேர்ந்த மணி என்பவருக்கு கைமாறி அவர்கிட்ட இருந்து இவருக்கு வாங்க அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஹைகோர்ட் இந்த இடத்துல வைக்கிறாங்க. இதுக்கு விளக்கம் எப்படி கொடுக்குறாங்கன்னா, அந்த மணி வந்து இவங்களுக்கு ரிலேட்டிவு, இவங்க பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துருக்குறாங்க, அதனால் அவர் பேரில் வாங்கியிருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இதை கடுமையாக பிரதிவாதிகள் தரப்பில் ஆட்சேபிக்கிறாங்க. சம்மந்தப்பட்ட நபர் கையில் தானே, சம்மந்தப்பட்ட நபர் பேரில் தானே ஸ்டாம்ப் வாங்கணும், சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் பேரில் ஏன் ஸ்டாம்ப் வாங்கணும்? இந்திய முத்திரை சட்டத்தின் ரூல் 6(2) வந்து தெளிவாக சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, முத்திரைத்தாளானது சம்மந்தப்பட்டவரால் அல்லது அவரது பவர் ஏஜென்ட்டால் மட்டுமே தான் வாங்கணும், அவங்க பேரில் தான் வாங்கணுமே தவிர சம்மந்தமில்லாத ஒரு தேர்ட் பார்ட்டி பேரில் வாங்குவதை வந்து ஏற்க முடியாது. இது குறித்து இந்திய முத்திரை சட்டம் விதி 6(2) வந்து தெளிவாக சொல்லுது அப்படின்னு அவர் வாதாடுறாரு. ஆனால் இந்த வாதத்தை ஹைகோர்ட்டு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க ஹைகோர்ட் அப்படின்னா, இந்திய முத்திரைத்தாள் விதி 6(2) பிரகாரம் ஸ்டாம்ப் பேப்பர் சம்மந்தப்பட்டவர் பெயரிலோ அல்லது அவரது பவர் ஏஜென்ட் பேரிலோ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் இந்த விதியானது 20/8/1983 தேதியிட்ட ஒரு அரசாணை மூலமாக விளக்கப்பட்டு விட்டது. அதனால் இப்போ என்ன ஸ்டேஜ் அப்படின்னா, யார் பேரில் உள்ள பத்திரத்தையும் யார் வேணாலும் பயன்படுத்தலாம். அதனால் ஒருவர் பேரில் உள்ள முத்திரத்தாளை மற்றொருவர் பயன்படுத்துவதற்கு சட்ட ரீதியாக எந்த தடையும் இல்லை. அதனால் பிரதிவாதிகள் வைக்கிற இந்த வாதத்தை ஏற்க முடியாதுன்னு ஹைகோர்ட்டு சொல்லிடுறாங்க. அப்போ இந்த இடத்துல நாம் என்ன தெரிஞ்சுக்கணும், ஒருத்தர் பேரில் உள்ள ஸ்டாம்பு பேப்பரை நாம் பயன்படுத்துவதற்கு சட்டத்தில் எந்த தடையும் இல்லை. இப்போ நம்ம கோர்ட் வந்து நீ தானே கடன் கொடுத்துருக்க, அப்போ உன் பேரில் தானே ஸ்டாம்ப் வாங்கியிருக்கணும், அல்லது எவன் கடன் பெற்றானோ அவன் பேரில் இருக்கணும்ல, அதை விட்டுட்டு சம்மந்தம் இல்லாத ஒருத்தன் பேரில் போய் இருக்கணும் அப்படின்னு நம்மகிட்ட கேள்வி எழுப்புனாங்கன்னா நம்ம அப்போ இந்த அரசாணையை பயன்படுத்தணும். இந்த அரசாணையின் மூலமாக அந்த ஸ்டாம்ப் ரூலு 6(2) வந்து விளக்கிட்டாங்க. அப்போ இப்போது ஒருத்தர் பேரில் உள்ள ஸ்டாம்ப் பேப்பரை நாம் பயன்படுத்தலாம், அதற்கு சட்ட ரீதியாக எந்த தடையும் இல்லை. ஆனால் அதற்காகவே வாதி வந்து அவருடைய ஒத்தி ஆவணத்தை நிரூபித்து விட்டாரா அப்படின்னா, பிரதிவாதிகள் என்ன சொல்கிறாங்க, வாதியினுடைய தகப்பனார் வந்து வருவாய்த்துறையில் பணியாற்றிட்டு வர்றாரு, அதை பயன்படுத்தி ஒரு பழைய ஸ்டாம்ப் பேப்பரை வாங்கி ஒத்தி ஆவணத்தை தயாரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பிரதிவாதி இப்போ கட்சி பண்ணுறாரு.
ஆனால் வாதி வந்து அவங்க அப்பா வருவாய்த்துறையில் பணியாற்றிட்டு வருகிறார் அப்படிங்கிறத வந்து மறுக்கலை. அதே போல் ஒத்தி ஆவணத்தில் கண்ட 2 சாட்சிகளும் வாதியின் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். அதனால் அவங்களுடைய சாட்சியத்தையும் வந்து ஏற்க முடியாது. பிரதிவாதி குறிப்பாக ஒத்தி ஆவணத்தில் உள்ள தன்னுடைய கையெழுத்தை மறுக்கிறாரு. அப்படியானால் வாதி என்ன செஞ்சுருக்கணும்? கையெழுத்து நிபுணருக்கு அந்த டாக்குமெண்ட்டை அனுப்பி ஒரு அறிக்கையை பெற நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஆனால் வாதி எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்கு ஒத்தி ஆவணத்தை அனுப்ப எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதே போல் 1.5 லட்சம் கொடுத்து ஒத்தி ஆவணத்தை பெறும் பொழுது ஏன் அசல் டாக்குமெண்ட்டை பிரதிவாதிக்கிட்ட இருந்து கேட்டு வாங்கலை அப்படிங்கிறதுக்கு எந்த விளக்கமும் இல்லை. எந்த ஒரு சாதாரண மனுஷனும் ஒரு பதிவு செய்யப்படாத பேப்பரில் எழுதி கொடுத்து 1.5 லட்ச ரூபா கடன் கொடுக்க மாட்டான். அதனால் வாதியினுடைய இந்த கூற்றையும் வந்து நம்ப முடியல. அசல் டாக்குமெண்ட்டையும் வாங்கலை, அதை பதிவும் செய்யலை. ஆனால் 1.5 லட்ச ரூபா கடன் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத வந்து ஏற்க முடியாது. எந்த ஒரு சாதாரண மனுஷனும் அப்படி ஒரு கேனையனாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக லிமிட்டேஷனுக்கு வர்றாங்க. வாதி என்ன சொல்கிறாரு? நான் வந்து ஒரு பதிவு செய்யப்படாத ஒத்தி ஆவணத்தின் அடிப்படையில் கடன் கொடுத்துருக்கேன். அப்போ நான் ஒரு அசையா சொத்தின் மேலே கண்ட பொறுப்பினைக்காக சார்ஜுக்காக நான் பணம் கொடுத்துருக்கேன். அதனால் அதற்கு லிமிட்டேஷன் ஆக்ட் ஆர்டிகல் 62 தான் பொருந்தும். அதன் பிரகாரம் எனக்கு வழக்கை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் 12 வருஷம் இருக்குது அப்படின்னு வாதாடுறார். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. லிமிட்டேஷன் ஆக்ட் ஆர்டிகல் 19 ரொம்ப தெளிவாக சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, மணி லெண்ட் பற்றி, பணம் கடன் கொடுப்பதை பற்றி தெளிவாக சொல்லுது. பணம் கடன் கொடுக்கதாக இருந்தால் 3 வருஷத்துக்குள்ளே வழக்கு தாக்கல் செய்யணும். நீங்கள் பணம் கடன் கொடுத்ததாக ஒரு அடமானமோ அல்லது ஒரு ஒத்தி டீடோ இல்லை உறுதிமொழி ஆவணமோ ஏதோ ஒன்று போட்டு நீங்கள் எழுதி கொடுக்கும் பொழுது அதில் 5 வருடங்கள் அப்படின்னு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா அந்த 5 வருடம் காலங்கள் என்றைக்கு முடியுதோ அதுலேருந்து லிமிட்டேஷன் தொடங்கும். அதுலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே வழக்கு போட்டுறணும் ஆர்டிக்கல் 19 பிரகாரம். அப்போ ஆர்டிக்கல் 19 குறிப்பாக என்ன சொல்லுது? டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தால் அந்த டேட்ஸ் என்றைக்கு முடியுதோ அதுலேருந்து 3 வருஷம் லிமிட்டேஷன் சொல்லுது. ஒருவேளை டேட்டே ஃபிக்ஸ் பண்ணலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ லிமிட்டேஷன் ஆக்ட் ஆர்டிக்கல் 29க்கு வந்துடணும். ஆர்டிக்கல் 29 என்ன சொல்லுதுன்னா, ஒரு டாக்குமெண்ட்டில் டைம் பீரியடு எதுவும் குறிக்கப்படவில்லை என்றால் என்னைக்கு அந்த பணம் கடனாக கொடுக்கப்பட்டதோ அதில் இருந்து 3 வருஷத்துக்குள்ளே வழக்கு தாக்கல் செய்யப்படணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ 19க்கும் 29க்கும் வித்தியாசத்தை பார்த்துக்கிடணும். 19 என்ன, ஸ்பெசிஃபிக்காக இத்தனாம் தேதிக்குள்ளே பணம் கொடுத்துடணும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்தால் என்னைக்கு அந்த டைம் லிமிட்டுங்கிறது முடியுதோ அதுலேருந்து காலவரையறை தொடங்கும். அதுலேருந்து 3 வருஷம். ஒருவேளை டைமே ஃபிக்ஸ் பண்ணலைன்னா என்னைக்கு நீங்கள் பணம் கடன் கொடுத்தீர்களோ அதுலேருந்து தான் 3 வருஷம். இங்கே டைம் லிமிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுநாள்லேருந்து லிமிட்டேஷன் தொடங்குது ஆர்டிகல் 19ல். ஆனால் ஆர்டிகல் 29ல் எப்போ தொடங்குதுன்னா பணம் கொடுக்கப்பட்ட காலத்துலேருந்தே தொடங்கிடுது. அப்போ இந்த ஆர்டிகல் 19, 29க்கும் இந்த ஆர்டிகல் 62க்கு என்ன வித்தியாசம்? அசையா சொத்தின் மீதான சார்ஜ்னா என்ன? அசையா சொத்தின் மீதான சார்ஜ்னா என்னென்னா, நீங்கள் சேல் அக்ரிமெண்ட்டுன்னு வச்சுக்காங்க. ஒரு அசையா சொத்தை பொறுத்து ஒரு சேல் அக்ரிமெண்ட்டு போடுறீங்க, ஒரு 1 கோடி ரூபாய்க்கு போடுறீங்க. நீங்கள் ஒரு 20 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்றீங்க. அப்போங்க ஒரு அசையா சொத்து இருக்குது. அந்த சொத்தை பொறுத்து நீங்கள் 20 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்றீங்க, 80 லட்ச ரூபா பாக்கி இருக்குது. அந்த 20 லட்ச ரூபா அட்வான்ஸுங்கிறது அந்த அசையா சொத்தின் மீதான சார்ஜ். இப்போ நீங்கள் 20 லட்ச ரூபாயை நீங்கள் வசூலிக்கணும்னா உங்களுக்கு 12 வருஷம் லிமிட்டேஷன். இது போன்ற சங்கதிகளுக்கு ஆர்டிக்கல் 62 பொருந்தும். ஆனால் நீங்கள் ஒரு அசையா சொத்தை பொறுத்து நீங்கள் பணம் கடனாக கொடுத்தீர்கள் என்றால் அதுக்கு 3 வருஷம்தான் லிமிட்டேஷன். இதில் 2 டைப் இருக்குது. டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தால் ஆர்டிக்கல் 19, டைம் ஃபிக்ஸ் பண்ணவில்லை என்றால் ஆர்டிக்கல் 29. அதனால் இந்த வழக்கானது ஒத்தி அடிப்படையில் வாதி தாக்கல் பண்ணியிருக்காரு. ஒத்தி ஆவணம் 2000ல் எழுதப்பட்டிருக்கு. அதில் சங்கை காலங்கிறது 5 வருஷம்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த 5 வருஷம் என்றைக்கு முடியுதோ அதுலேருந்து 3 வருஷத்தில் வழக்கு போட்டிருக்கணும். ஒருவேளை அதில் டைம் லிமிட் இல்லைன்னா ஆர்டிகல் 29 பிரகாரம் பணம் கொடுக்கப்பட்ட நாள்லேருந்து 3 வருஷத்துக்குள்ளே வழக்கு போட்டிருக்கணும். எப்படி பார்த்தாலும் இந்த வாதி 3 வருஷத்துக்குள்ளே வழக்கு போடுறது. அதனால் இந்த வாதியினுடைய வழக்கானது பியூர்லி லிமிட்டேஷனில் அடிபடுது. அதனால் விசாரணை நீதிமன்றங்கள் வழங்கியிருக்கிற தீர்ப்பு மிகச் சரியானது தான் அப்படின்னு சொல்லி இந்த வாதியினுடைய செகண்ட் அப்பீலில் தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டுட்டாங்க. இப்போ இந்த வழக்கு தீர்ப்புலேருந்து நாம் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம்? முதல்ல
நீங்கள் ஒருவர் பேரில் உள்ள ஸ்டாம்ப் பேப்பரை நீங்கள் பயன்படுத்தி ஒரு டாக்குமெண்ட்டை எழுதலாம். அதற்கு சட்டத்தில் எந்த தடையும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். இப்போ ஒரு வேளை நீதிமன்றத்தில் இந்தியன் ஸ்டாம்ப் ரூலு 6/2 சுட்டி காட்டி சம்மந்தப்பட்ட ஒரு பேரில் தான் இருக்கணும் அல்லது பவர் ஏஜென்ட் பேரில் தான் டாக்குமெண்ட் இருக்கணும் அப்படின்னு ஒரு வாதத்தை வச்சாங்கன்னா, நீங்கள் 20/8/1983 தேதியிட்ட அந்த அரசாணையை சுட்டி காட்டி, இல்லைங்க நீங்கள் சொல்கிறது தப்பு, அந்த முத்திரை சட்டம் விதி 6 உட்பிரிவு 2 வந்து இந்த அரசாணை மூலமாக விலக்கிட்டாங்க. அதனால் யார் பேரில் உள்ள ஸ்டாம்பையும் இப்போ பயன்படுத்துவதற்கு சட்ட ரீதியாக எந்த தடையும் இல்லை அப்படின்னு வாதாடலாம். இந்த ஒரு விஷயத்தை இதில் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு 25 படி காவல்துறையில் கொடுக்கப்படும் ஒப்புதல் வாக்குமூலம் செல்லாது அப்படின்னு தீர்ப்பு சொல்லுது. அதையும் நாம் பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக ஒத்தியை மீட்பதற்கான கால அவகாசம் என்னங்கிறது சொல்லுது. ஒத்திய ஆவணத்தில் டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தால் ஆர்டிக்கிள் 19, அப்படி டைம் ஃபிக்ஸ் பண்ணலைன்னா ஆர்டிக்கிள் 29. ரெண்டுக்குமே 3 வருஷம்தான். இங்கே டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என்றைக்கு முடியுதோ அதுக்கு மறுநாள்லேருந்து ஆரம்பிக்கும். நீங்கள் டாக்குமெண்ட்டில் டைம் ஃபிக்ஸ் பண்ணலைன்னா என்றைக்கு பணம் கொடுத்தீர்களோ அதுலேருந்து 3 வருஷம் அப்படிங்கிற விவரத்தை தான் இந்த வழக்கு தீர்ப்புலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிடணும். இந்த வழக்கு தீர்ப்பினுடைய முழு விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், படித்து பாருங்கள். ரொம்ப சுவாரஸ்யமான தீர்ப்பு. நம்ம சிவில் சம்மந்தப்பட்ட வழக்குகளை நடத்தும்போது கண்டிப்பாக இந்த வழக்கு தீர்ப்புகள் நமக்கு பயன்படும். படித்து பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நன்றி.